ஹாய் பிரைஸ் அல்லாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் மத்திய சுவிசேஷம் 25 அதிகாரம் 13 வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுது. மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நிகழையாவது நீங்கள் அறியாது இருக்கிற பின்னால் விழித்திருங்கள். அதாவது ஏசப்பா வருகை அதிசீக்கிரமாக இருக்குது, நான் எப்போ வேணால் வருவேன், நீங்கள் ஜாக்கிரதையாக விழித்து இருந்துருங்க சொல்லி ஏசப்பா ஒரு ஊமைகளை சொல்கிறாரு. அதாவது ஒரு மணவாளன் அந்த இடத்துல பார்த்தோன்னா ஒரு திருமணம் கல்யாணம், அந்த மணவாளனை வர வைக்கிறதுக்காக அந்த மணவாளனை அந்த மணவாளனை வர வைக்கிறதுக்கு ஆயத்தப்பட்டு ஒரு 10 கன்னிகை ஆயத்தப்படுத்துகிறாங்க. அதில் ஒரு 5 புத்தி உள்ள ஸ்ரீ 5 புத்தி உள்ள ஸ்ரீ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தீவட்டியை கொண்டு கூட எண்ணெயை கொஞ்சம் கொண்டு போனாங்க. புத்தி உள்ள ஸ்ரீ வெறிய தீவட்டியை மட்டும் கொண்டு எண்ணெயை கொண்டு போகலை. அப்போ 10 பேர் ஆயத்தப்படும் போது அவங்க காத்திருக்கும் போது மணவாளனை கொஞ்சம் வரது அந்த கல்யாண மாப்பிள்ளை வரது கொஞ்சம் தாமதமாகிடுச்சு. அவங்க 10 பேர் நித்திரையாக தூங்கிட்டாங்க. அப்போ அங்கே இருக்கிற ஜனங்களாம் அந்த மணவாளன் ராத்திரியில் வரும்போது அங்கே இருக்கிற ஜனங்க சொன்னாங்க மணவாளன் வந்துடும் சொல்லும்போது உடனே அவங்க என்ன பண்ணாங்க, அந்த 10 கன்னிகையை விழித்து, அதாவது அவங்க தீவெட்டியை கொளுத்துறாங்க, தீவெட்டி எரியல. அந்த புத்தி உள்ள என்ன பண்ணாங்க, எண்ணெயை கொண்டு போனாங்களா, அந்த எண்ணெயை ஊற்றி அந்த தீவெட்டியை கொளுத்துறாங்க, அந்த தீவெட்டி எரிஞ்சுது. இந்த புத்தி உள்ள எண்ணெயை கொண்டு போகலை, வெறிய அவங்க தீவெட்டி தான் கொண்டு போனாங்க. அவங்க போய் அந்த கொளுத்துறாங்க, தீவெட்டி எரியல. உடனே புத்தி உள்ள என்ன பண்ணுறாங்க, புத்தி உள்ள ஸ்ரீகிட்ட போயிட்டு கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் கொஞ்சம் கொடுங்களேன்னு சொல்லி கேட்கும்போது புத்தி உள்ள என்ன பண்ணாங்க, எங்களுக்கு எண்ணெய் கொஞ்சம் தான் கொண்டு வந்தோம், நீங்கள் எங்கன்னா போய் கடையில் வாங்கிங்க, யாருன்னா கேட்டு வாங்கிங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்கிறாங்க. உடனே அந்த புத்தி உள்ள என்ன பண்ணாங்கன்னா, சரி கடையில் போய் கேட்கலாம், யாருன்னா போய் கேட்கலாம் சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க போயிட்டாங்க. இந்த புத்தி உள்ள என்ன பண்ணாங்க, அந்த மணவாளன் வரும்போது அந்த எண்ணெயை ஊற்றி தீவெட்டியை கொளுத்தி அந்த மணவானோடு கூட அந்த கல்யாண வீட்டில் போயிட்டு அந்த கல்யாணத்தை அவங்க குதூகலமாக கொண்டாடினாங்க. அதுக்கப்புறமா இந்த புத்தி உள்ள என்ன பண்ணாங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் எண்ணெய் வந்து கதவு தட்டாங்க. ஆண்டவனே கதவு தட்டாங்க. உடனே அந்த மணவாளன் உங்களை அறியன் என்று சொல்கிறார். அதாவது ஏசப்பா கடைசி கால வருகை எப்போனா இருக்குது, சபியமாக இருக்குது. நம்ம எப்பவுமே விழித்திருந்து ஜெபிக்கணும். நம்ம விழித்திருந்து ஜெபம் இல்லாமல் நம்ம கேர்லெஸ்ஸாக நம்ம வாழ்க்கையில் இருந்தாக்கா நம்ம வாழ்க்கையில் சோதனை வரும், நம்ம கைவிடப்படும். கர்த்தர் வருகை எப்போனா அதிசீக்கிரமாக இருக்குது. நம்ம எப்பவுமே விழித்திருந்து ஜெபத்தில் இருக்கணும். எப்போவுமே நம்ம என்னன்றது ஒரு அபிஷேகத்தை புரியுது. நம்ம எப்பவுமே ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்தில் நம்ம போகிறதுக்கு நம்ம எப்பவுமே ஆயத்தமாகணும்னு சொல்லி நம்ம கர்த்தரோட வார்த்தை காலையில் கடந்து வருது. நம்மளோட வாய்ப்பில் சரி, கர்த்தர் வருகை எப்போனா இருக்குது, அதிசீக்கிரமாக இருக்குது, எப்போனா வரலாம். நம்ம எப்போதுமே விழித்திருந்து நம்ம எப்போவுமே நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்போவுமே நம்ம எப்பவுமே ஜபத்தில் இருக்கணும். அதாவது கெட்செமனே தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏசப்பா இரவு மூலமாக ஜெபிக்கிறாரு. அவங்க சீசர்லாம் தூங்குறாரு, பார்க்குறாரு, திருப்பி அவங்க தூங்குறாங்க. ஏசப்பா ஜெபிக்கிறாரு, திரும்பி ஏசப்பா பார்க்குறாரு, அவங்க தூங்குறாங்க. உடனே ஏசப்பா சீசரில் பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் 1 மணி நேரம் விழித்து ஜெபிக்கக்கூடாதா, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி நீங்கள் விழித்து ஜெபம் பண்ணுங்க. அதாவது நீங்கள் ஜெபிக்கணும், உங்களுக்கு தான் சோதனை வரும். நீங்கள் ஒரு நாள் நீங்கள் சோதனை விழாதபடி நீங்கள் ஜெபத்தை சொல்லி ஏசப்பா சீசரில் பார்த்து சொல்கிறார். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை சரி, நம்ம ஜெபிக்காமல் நம்ம பைபிள் வாசிக்காமல் அந்த பைபிள் வாசிக்காமல் இருந்தாங்க நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே நம்ம சோதனை வரும். கர்த்தர் வருகையில் நம்ம எப்போவும் நம்ம கைவிடப்படுவோம். அப்போ ஆண்டவனே ஏசப்பான்னு சொல்லி நம்ம கூடும்போது அவர் நம்மளை அறியன்னு சொல்லிட்டு போயிடுவார். நம்ம கடைசி காலத்தில் இருக்க நம்ம எப்போவுமே விழித்திருந்து ஜெபிக்கணும். எப்போவுமே நம்ம அவர் வருகையாக நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அபிஷேகத்தை அவரோட வல்லமை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அபிஷேகத்தை நம்ம எப்பவுமே அறிக்கணும். அந்த எண்ணெய் நம்ம அவருடைய எண்ணெய் அவரோட வல்லமை அந்த அபிஷேகம் நம்ம எப்போவுமே இருக்கணும். கர்த்தர் வருகை அதிசீக்கிரமாக இருக்குது. நம்ம விழித்திருந்து ஜெபிச்சு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த புத்தி உள்ள ஸ்ரீ அவங்க விழித்திருந்தாங்க, ஜாக்கிரதையாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதாவது அவங்க கர்த்தர் வருகைக்கு அவங்க ஆயத்தமாக இருந்தாங்க. கர்த்தருக்கு பரலோகத்துக்கு கொண்டு போனாங்க. அந்த புத்தி உள்ள ஸ்ரீ என்ன பண்ணாங்க, பெரிய தீவட்டி தான் கொண்டு போனாங்க, எண்ணெயை விட்டுட்டு போனாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, புத்தி இல்லாமல் விட்டுனால அவங்க கைவிடப்பட்டாங்க. நம்மளோட வாழ்க்கையில் சரி, கர்த்தர் வருகை அதிசீக்கிரமாக இருக்குது. நம்ம விழித்திருந்து எப்பவுமே ஜெபத்தில் இருக்கணும். கர்த்தர் வருகை நம்ம எப்பவுமே ஆயத்தமாக இருக்கும். நம்ம எப்போனா பரலோகத்தில் போகலாம். ஆமென்.